अस्सलाम वालेकुम हाय व्यूवर्स वेलकम टू சித்திமா கிச்சன். இன்றைக்கி நம்ம சித்திமா கிச்சனில் தக்காளி சூப் எப்படி ரெடி பண்ணுறது சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3லேருந்து 5 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அது நல்ல பழமாக இருக்கட்டும். அது நல்லா மசிச்சு நல்லா ஜூஸி ஆக்கிக்கலாம். இல்லை நீங்கள் மிக்சியில் பண்ணுறதாலும் மிக்சியில் பண்ணிக்கலாம். நான் இப்போ கையாலேயே இதெல்லாம் மசிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்து அதை வெடிக்க வச்சுக்கலாம். நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி நீட்டமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7-8 பூண்டு பல்ல 2 பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 3 பச்சை மிளகா. கடுகு வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். தாளிச்சாச்சு. இப்போது இதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகமும் பெருஞ்சீரகமும் 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். இது சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். இப்போது எல்லா மசாலாவையும் மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிகிட்ருக்க சொல்ல நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல தக்காளி பழம், அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஜெக் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துப்போம். இது கூட மல்லி புதினா இதழையும் சேர்த்துப்போம். இப்போ அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே கொதிக்குது. தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குது. இப்போ தக்காளி சூப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்ஷால்லா இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அருமையான டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.